வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான அனகனகா ஒக்க ராஜு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது சரியான காமெடி படம்னு சொல்லாங்க. ஏற்கனவே பொங்கல்ல ஷர்வானந்த் நடிச்சு ஒரு படம் வெளியாச்சு பாத்தீங்களா, அந்த படமும் செம்ம காமெடியா இருந்தது, இந்த படமும் செம்ம காமெடியா இருந்தது. நீங்க எக்ஸ்பிளனேஷனை கேக்குறீங்களோ இல்லையோ, இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. ஸ்டார்டிங் சீன்ல இருந்து எண்டிங் சீன் வரைக்கும் நிறைய இடத்துல சிரிப்பீங்க. இந்த ஆக்டரோட பேரு நவீன் பாலிஷெட்டின்னு நினைக்கிறேன். செம்மையா காமெடி பண்ணிருப்பாரு. சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாருங்க. இந்த படத்தோட கதையில இந்த நவீன் பாலிஷெட்டியும் ஒர்க் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்டும் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மீடியா பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய அரண்மனையில இருக்க ராஜாவை பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜா ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் மாசா இறங்குறாரு. இப்பதான் வந்தீங்களா, உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களை உள்ள கூட்டு வர்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நிறைய பேரை வேலைக்காரங்களா போட்டிருக்காரு. இவர் கஷ்டம் வந்தா அழுவுறதுக்காக ஒரு வேலைக்காரரை போட்டிருக்காரு. நான் அழ மாட்டேன், எனக்கு கஷ்டம் வந்தா இவன் தான் அழுவான். அதே மாதிரி இவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓடிபி வந்தா சொல்லுவான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு பில்டப்பா காட்டுறாங்கல்ல, இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு வர கனவா இருக்கும். ஹீரோ உண்மையிலேயே ஒரு பெரிய கோட்டையோட வாரிசா தான் இருப்பாரு, ஆனா கொஞ்சம் ஏழ்மையில இருக்காரு. எந்த அளவுக்கு ஏழ்மைன்னு சொல்லணும்னா, இவரோட வீட்டுல ஃபேன் கூட சரியா சுத்த மாட்டேங்குது. இவரை பாக்குறதுக்காக மக்கள்லாம் அப்பப்ப வருவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இவர் பெரிய வசதியானவர்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க, ஆனா இவர் உண்மையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. மக்கள்ல ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வந்திருக்காரு. ஹெல்ப் தானே, கண்டிப்பா பண்றேன், இப்ப போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சாமர்த்தியமா பேசி அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப தாத்தாவோட போட்டோக்கு மாலெல்லாம் போட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தாத்தாவை நினைச்சு பயங்கரமா கடுப்பாகிறாரு. ஏன்னா தாத்தா இருக்கும் போது உண்மையிலேயே இவங்க கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, ஆனா தாத்தா பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. இதை நீ எழுதிக்கோ, இதை நீ எழுதிக்கோன்ற மாதிரி இடத்தெல்லாம் பிரிச்சு பிரிச்சு தந்திருப்பாரு. நீ பண்ண வேலையினால தான் நான் இப்படி இருக்கன்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கோயிலுக்கு போலான்னு நினைக்கிறாரு. இப்ப படிக்கட்டுல நடந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க, ஆனா இவரு நடந்திருக்க மாட்டாரு. அசிஸ்டன்ட் தோல்ல உட்கார்ந்த மாதிரி தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஏன் ராஜா இப்படி பண்றீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. பின்ன ராஜாலாம் வேர்க்க விறுவிறுக்க நடக்க முடியுமா, அதனால தான் நீ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் கிரிக்கெட் விளையாடும் போது கேட்ச் வருது. அந்த கேட்சை கூட நம்ம ஹீரோ பிடிக்க மாட்டாரு. நீ டைவ் அடிச்சு புடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட் தான் டைவ் அடிச்சு புடிச்சு இவர்கிட்ட பால் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் காமெடியா நமக்கு காமிச்சு இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இவரோட டீமை கூட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு. புஜ்ஜி பாபுன்ற ஒருத்தனோட கல்யாணத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. அவனுக்கு 100 ரூபாய் மொய் வச்சா போதும்ன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சில கேரக்டர் நான் டாக்குமெண்ட் எல்லாம் விட்டுட்டேன், ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும் தாங்கன்ற மாதிரி வாங்கி சரக்கடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டரா தான் இந்த புஜ்ஜி பாபு இருப்பாரு. இதனால தான் ஹீரோ 100 ரூபாய் வச்சா போதும்ன்ற மாதிரிலாம் 100 ரூபாய் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இங்க என்னடா இவ்வளவு காஸ்ட்லியான கார் நிக்குது, மாறி வந்துட்டோம் போல நினைக்கிறாரு. பார்த்தா புஜ்ஜி பாபோட கல்யாணம் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனா மாறினான்னு யோசிக்கிறாரு. இவர் பணக்காரரா மாறல, பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல. இப்ப புஜ்ஜி பாபு அம்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடுறத பார்த்து டென்ஷன் ஆயிருந்தாங்க. இவனுங்கெல்லாம் யாரு உள்ள விட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. பின்ன என்ன, நாங்கெல்லாம் இப்ப பெரிய ஆளா மாறிட்டோம், நீ ராஜான்னு சொன்னாலும் அங்க வேஸ்டா தானே இருக்க, அப்புறம் என்னன்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசுறாங்க. இல்ல டென்ஷனான ஹீரோ இருக்காருல, இந்த ஆன்டி கிட்ட சவால் விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உன் பையனால ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும்னா என்னால முடியாதா, உன் பையனை விட கிராண்டா நான் கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன், பத்திரிக்கை உனக்கு தான் வைப்பேன்ற மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறது. அதுக்கேத்த மாதிரி நம்ம பொண்ணை பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. முதல்ல புரோக்கர் கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பொண்ணு வீட்லயே நேரடியா பேசுறதுக்காக வராங்க. சொத்து கம்மியா இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தம்பி எல்லா பொண்ணையும் ரிஜெக்ட் பண்ற, உனக்கு என்னதான்ப்பா வேணும் அப்படின்ற மாதிரி புரோக்கரே வாய் விட்டு கேட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, அந்த பொண்ணு நல்லா வசதியா இருக்கணும், அந்த பொண்ணை வச்சே நான் லைஃபை லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் விஷயமா, அதுக்கேத்த மாதிரி பொண்ணை நான் பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கருமே சொல்லிட்டாரு. இப்ப புரோக்கர் இருக்கார்ல, அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. அப்பவும் வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட பேரு பீதாம்பரி அப்படின்றது. வரும்போதே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வராங்க. இதை பாக்குற ஹீரோ செம்மையா கோவப்படுறாரு. ஏதாவது பண்ண போறாருன்னு பார்த்தா அவங்களுக்கு பத்த வைக்கிற வேலையை இவர் பண்றாரு.
என்ன பண்ணா என்ன, இவகிட்ட சொத்து இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்கு போன் கால் வருது. பாய் ஃப்ரெண்ட் தான் பேசிட்டு இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் இந்த பொண்ணு பேசுறாங்க. அதை பார்த்து கூட இவர் கோவப்பட மாட்டாரு. அவன் எப்படி பேசினா என்ன, காசு வருதுல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியோ இந்த இடத்துல கல்யாண விஷயமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு நிறைய சொத்தெல்லாம் தருவன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நமக்கு இதுதான் வேணும்ன்ற மாதிரி இவரும் பேசிலாம் இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஆனா இவர் கஷ்டத்துல இருக்கிறத யாருக்கும் தெரியாம பாத்துப்பாரு. ஊரை பொறுத்த வரைக்கும் இவர் பணக்காரர் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. இவரும் ஜாலியா ஃபங்க்ஷனுக்கு வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவருக்கு பக்கத்துல வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இவர் தான் கற்பனை பண்ணியிருப்பாரு. இவருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறாரு. மச்சான் உனக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு, இந்த பொண்ணு எதுக்காகடா பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அங்க கேக்குறாங்க. அந்த பீதாம்பரி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ என் மூஞ்சிலேயே புகைய விடுறா, எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கோயிலுக்கு நடக்கிறாங்க. இவர் எப்பவுமே அசிஸ்டன்ட் தோல்ல உட்காந்து தானே போவாரு. ஆனா இன்னைக்கு இவரே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நடக்கிறாரு. என்ன இந்த பொண்ணை அவ்வளவு லவ் பண்றாரான்ற மாதிரி ஆளுங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு விஷயமா பண்றாரு. இப்ப இவரே மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த திருவிழாவை ஸ்பான்சர் பண்ணதே ராஜு தான், அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. தேவையில்லாம என்ன எப்ப பாரு புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க, இந்த புகழ்ச்சி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாரு. இவர் கொஞ்சம் வசதியானவர்னு நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுமே ஆள் கொஞ்சம் வசதியானவர் போலன்னு பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த புரோக்கர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. எனக்கு அந்த பீதாம்பரி வேணாம், எனக்கு இந்த சாரு தான் வேணும்ன்ற மாதிரி சாருவை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வசதியான குடும்பம் தான், ஆனா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வேற ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காங்க. அவன் பேரு எரிபாபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஊர்ல அவர் பெரிய ஆளு போல, அவரை தான் மாப்பிளையா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்லிட்டாரு. வெறும் பேச்சுவார்த்தை தானே நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் கல்யாணம் முடிவாகல, எப்படியாவது இந்த சாருவை நான் கரெக்ட் பண்ணிடுவேன், நீங்க பேசி முடிச்சு வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த புரோக்கரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சாருவை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம கஷ்டம் எல்லாமே போயிடும், சேலஞ்சில் ஜெயிச்சிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம ஆபரேஷன் சாருன்னு ஒண்ணு பண்ண போறோம், சாருவை பத்தி எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. சாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதெல்லாம் சொல்றாங்க. டாக்னா ரொம்ப பிடிக்கும்ன்றது தெரிய வருது. அதே மாதிரி அப்பா வந்து வெளியூருக்குலாம் அனுப்ப மாட்டாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் போய்க்கோன்னு சொல்லிப்பாரு. இதை வச்சுதான் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப சாருவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுடுறாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவங்களுமே பார்க் மாதிரியான ஏரியாக்கு வந்துடுறாங்க. அந்த சாருக்கு டாக்னா பிடிக்கும்ல, ஒரு டாக் தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரியும் இவர் காப்பாத்துற மாதிரியும் ஒரு செட்டப்பை பண்ணிடுறாரு. ஒரு சின்ன பையன் வந்து டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் செட் பண்ணுவான், அவன் மூலியமா இங்க நிறைய பேரை செட் பண்ணிடுறாரு. எல்லாருமே இவரை புகழ்ந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாரு கவனிக்கிறாங்கல்ல, இவர் மேல லைட்டா இம்ப்ரெஸ்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஆளை செட் பண்ண பையன் இருக்கான்ல, ஓவர் டிராமா பண்ணிட்டு இருக்கான். டே ஓவரா நடிக்காத, மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அவன் வாங்க வேண்டிய காசை விட அதிகமா கேட்டு வாங்கிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் கவனிச்ச சாருவும் சூப்பர் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு நார்மலுங்க அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறாரு. திரும்பி எப்ப சந்திக்கலான்ற மாதிரி சாரு கேக்குறாங்க. டெஸ்டினி தாங்க முடிவு பண்ணோம், நம்ம நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேணாம், அந்த விதி முடிவு பண்ணா நம்ம சீக்கிரமே சந்திக்கலான்ற மாதிரி கிளம்புறாரு. அவங்களா நம்மளை தேடி வர மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணோம்னு நினைக்கிறாரு. அவங்க ஒரு காலேஜ்ல படிக்கிறது தெரிஞ்சு அந்த காலேஜ்ல எதர்ச்சியா மீட் பண்றதுக்கு இவர் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயம் ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, சாரு அங்கதான் நின்னுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துக்கு போய் சண்டை போட்டு காப்பாத்துன்னு சொல்லிட்டாங்க. டே ரவுடிங்க என்ன அடிச்சிட்டா பிரச்சனைடா, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. அண்ணன் நீ காப்பாத்தனா மாசா இருக்கும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. சரி காப்பாத்த தான் செய்வோமே அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு வராரு. சாருவை கிண்டல் பண்ண மாட்டாங்க, ரவுடிங்க வேற ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப உள்ள பூந்து ஹீரோ இருக்கார்ல, ஒருத்தனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. இப்ப மத்த எல்லாருமே இவர் அடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. இவருமே ஷட்டர் மாதிரி போட்டிருக்க ஒரு இடத்துக்குள்ள போயிடுறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷட்டர் கிட்ட வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இதெல்லாம் நீங்க பார்த்தா பயந்துருவீங்கன்ற மாதிரி ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஆளுங்களும் அடிக்கிறதுக்காக வராங்க. டே நான் அவங்க கூட சண்டை போடுறதுக்காக வரலடா, ரவுடிங்கன்னா என்னடா பொண்ணுங்க கிட்டயா கெலாட்டா பண்ணிட்டு இருப்பீங்க, 4 இடத்தகராறு பண்ணீங்கன்னா 2-3 இடம் உங்களுக்கு கிடைச்சிரும், அது மூலியமா லைஃப்ல எங்கேயோ போயிடலாம், நீங்க என்னடா பொழைக்க தெரியாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சொல்றது சரிதானே, நாங்க 4 காசு சம்பாதிக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் பண்ண போறோம், உனக்கு ஏதாவது பண்ணோம்னு நாங்க நினைக்கிறோம், என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட அடி வாங்கின மாதிரி நடிச்சா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர்கிட்ட பயங்கரமா அடி வாங்கின மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்க இருக்க சாரு பாக்குறாங்கல்ல, இவர் பயங்கரமா சண்டை போடுவார்
பேசுவார் போலன்ற மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்ப அவங்களே பக்கத்துல வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திரும்பி சந்திக்கிறத விதி தான் முடிவு பண்ணோம் நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி விதி முடிவு பண்ணி நம்ம சந்திச்சிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் விதி வந்து நம்மள சந்திக்க வைக்காது, அதனால நம்பரை தாங்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவரும் ஓகேன்ற மாதிரி நம்பரை தந்துடுறாரு. இது மூலியமா போன்ல அடிக்கடி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒரு நாள் இவரும் பீச் கிட்ட வர சொல்லிடுறாரு. இவங்க பீச் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அங்க கோவா மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியூருக்கு அனுப்புன்னு சொன்னார்ல, அதனால இவர் கோவா செட்டப்பை இங்கேயே கொண்டு வந்திருக்காரு. இதை பாக்குற இவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சின்ன பையன் ஜூனியர் ஆர்டிஸ்ட செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாம பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துலயும் ஹெல்ப் பண்ணிருக்கான். பேமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்ற மாதிரி அந்த பையனை கொஞ்சம் தள்ளி அனுப்பிடுறாரு. போட்டை வேகமா கொண்டு போய் பறக்க வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இந்த செட்டப் எல்லாம் பண்ணிருக்காரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பயம் வருது. பயத்துல இவர் இருக்காருல, இவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஜாலியா இவங்களுமே ரைட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது இல்ல, அதனால கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ பயத்துல இருக்கா, அதனால தான் கட்டி பிடிக்கிறான்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, நான் பயத்துல எல்லாம் கட்டி பிடிக்கல, உன்னை பிடிச்சுதான் கட்டி பிடிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இவர் இருக்காருல, பறக்கும் போது நானும் பயத்துல எல்லாம் உன்னை கட்டி பிடிக்கல, உன்னை பிடிச்சதுனால தான் கட்டி பிடிச்சேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் பிளானோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் வேணும்ட்டே காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக இவன் என்ன அவாய்ட் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப இவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. டிராபிக் இன்ஸ்பெக்டர் மாதிரி நம்ம ஹீரோ தெரியுறாரு. ஹீரோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சாரு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு போலீஸ் தான் இருக்காரு. நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ தான் இந்த டிராமாவை பண்ணிருப்பாரு. எங்க பார்த்தாலும் நம்ம தெரியணும்ன்ற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காரு. இப்ப வேற ஒரு இடத்துல இவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க நபர் ஹீரோ மாதிரியே தெரியுறாரு. இது கற்பனையா நிஜமானு இவங்க கண்ணை கசக்கிட்டு பாக்குறாங்க. இப்ப வேற ஒரு நபர் அந்த இடத்துல இருக்காரு. நம்ம ஹீரோ தான் இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் சாருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப சாரு இருக்காங்கல்ல, ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ உண்மை கிடையாது, இங்க இருந்து போ, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு நீ கற்பனையில தெரியற மாதிரி உனக்கும் நான் கற்பனையில தெரியறனான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா தெரியறன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏற்கனவே அந்த எரிபாபுக்கும் உனக்கும் சம்பந்தம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, நீ அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, என் அப்பதான் அந்த எரிபாபு கிட்ட பேசினாரு, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, என் அப்பாவோட மனசையும் நான் மாத்திட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப சட்டுன்னு அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணு விருப்பம் தான் என் விருப்பம், அதனால உங்க ரெண்டு பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருது. நம்ம நினைச்ச மாதிரியே பிளான் போட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டோன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி இவர் ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்றாரு. சாருவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு எரிபாபுன்னு ஒருத்தர் நினைச்சாரு பாத்தீங்களா. இப்ப சாரு கிடைக்கலன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே சேலஞ்சில ஜெயிச்சிட்டார்ல, அதனால வேணும்ட்டே அந்த லேடியை கிண்டல் பண்றதுக்காக வந்துடுறாரு. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், மொத பத்திரிக்கை உனக்கு தானே வெப்பன்னு சொன்னேன், இந்த பத்திரிக்கை கல்யாணத்துக்கு வந்துருன்ற மாதிரி இவரும் மாசா கிளம்பி போறாரு. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் சூப்பரா நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னா இருக்கலாம்னு பார்த்தா அவங்க அசதியா தூங்குறாங்க. இவருமே விட்டுறாரு. இப்பதான் அசிஸ்டன்ட்டும் உங்க மாமனார் உங்களுக்கு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காருன்ற மாதிரி லெட்டரை தந்துட்டு போறாரு. அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா மாமனார் பெரிய பணக்காரர் தான், ஆனா சூதாட்டம் மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடி எல்லா காசையும் இழந்திருப்பாரு. இப்ப பெரிய கஷ்டத்துல இருக்க மாப்ள, என்னோட பொறுப்பெல்லாம் நீங்க பாத்துக்கிறதா சொன்னீங்கல்ல, இந்த கடனையும் நீங்களே பாத்துக்கோங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இந்த ஷாக்ல இருக்கும் போது ஹீரோவோட கட்டில் உடஞ்சு கீழே விழுந்துடுறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப இன்டர்வல் முடிஞ்சு காலையில சமயம் ஹீரோ இருக்காருல, இதெல்லாம் மாமா பண்ற பிராங்க்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிராங்க் தானே மாமா, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா கடனை வாங்குறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. என்ன நீங்களும் நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நடிக்கலாம் இல்லப்பா, எங்களுக்கு காசு நீ தரணும், எப்ப தரன்ற மாதிரி கேக்குறாங்க. என் மாமா தானே தரணும், நான் எதுக்கு தரணும்னு கேக்குறாரு. ஆக்சுவலா மாமா சொத்தை எழுதி வைக்கிறேன்ற மாதிரி கடனை எழுதி வச்சிருப்பாரு. அதை கூட படிச்சு பார்க்காம இவர் கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாரு. அட பாவி மாமா, இப்படி பண்ணிட்டியேன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. நமக்கு கடன்லாம் இருக்கான்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு. ஆமா நமக்கு கொஞ்சம் கடன் இருக்குங்க, ஆனா நீங்க தான் பணக்காரர்ல, அந்த கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் செட்டில் பண்ணிடுவாருன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு எரிபாபு வந்துடுறாரு. யாரு இவன் செட்டில் பண்ணுவானா, இவன் பேருக்கு தான் ராஜா, மத்தபடி இவன் சரியான வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவரும் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப நீ பணக்காரன் இல்லையா, உன்னை நம்பி நான் ஏமாந்துட்டேனா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. எது என்ன நம்பி ஏமாந்துட்டியா, அப்ப என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவர் தானே ஏமாத்ததான் நினைச்சோம், உண்மையில அவங்க தான் ஏமாத்திருப்பாங்க.
ஆக்சுவலா அப்பாக்கு கடன் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கேத்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஹீரோவை திட்டமிட்டு லவ்ல விழ வச்சிருப்பாங்க. ஹீரோ நம்ம தான் கஷ்டப்பட்டு விழ வச்சிட்டோம்னு நினைச்சிருப்பாரு. சொல்ல போனா அவங்க தான் இவரை விழ வச்சிருப்பாங்க. அடி பாவி, நான் தான் சாமர்த்தியமா உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சேன், பார்த்தா நீயும் உன்னோட அப்பனும் சேர்ந்து தான் என்ன ஏமாத்தி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நல்ல வேலை நான் கூட கல்யாணம் நடக்கலன்னு ஃபீல் பண்ணேன், இப்ப நீ தான் அனுபவிக்க போற அப்படின்ற மாதிரி அந்த எரிபாபு சொல்றாரு. 2 மாசத்துல கடனை செட்டில் பண்ணலன்னா உங்க கதை அவ்வளவுதான்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வேற சிலர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் கிராண்டா நடந்தது பாத்தீங்களா, அதுக்கான செலவு கூட கடன் வாங்கி தான் அவர் பண்ணிருப்பாரு. அதுக்கான செட்டில்மெண்ட்டும் பண்ணோன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு. இப்ப இவரோட ஆளுங்க கிட்ட புலம்புற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியலடா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த எரிபாபு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வரப்போகுது, அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை மொத்தமா இந்த ஊரை விட்டே அனுப்புறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. இதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. அந்த பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன்ல நம்ம நிக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியாம இவன் நிக்க போறானா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்க அந்த எரிபாபு இந்த இடத்துல சிரிச்சுட்டுலாம் இருக்காரு. இப்ப ஹீரோ கிட்ட அங்க இருக்கவர் இருக்காருல, நீங்க ஏதாவது ஒரு சின்னத்தை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்காருல, எனக்கு தீபம் சின்னத்தை தாங்கன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாரு. டே, இந்த தீப சின்னத்தை என் போட்டோவை சுத்தி வச்சிருங்க, சூப்பரா பிளெக்ஸ் அடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நாங்க பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் பிரச்சாரத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம சாவு விழுந்த ஒரு வீட்டுக்கு வந்து பிரச்சாரத்தை நைஸா ஆரம்பிக்கிறாரு. இவர் பிரச்சாரம் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்றது இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏண்டா, சாவு வீட்டுல தான் உன்னோட பிரச்சாரத்தை பண்ணுவியா, முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவன் எலெக்ஷன்ல நிக்க போறான், அவன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா இந்த கஷ்டம்லாம் போயிடும், நீயும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவா அந்த சின்ன பையன் மூலியமா ஆளெல்லாம் செட் பண்ணி பேசலான்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆள்லாம் செட் பண்ணிருக்கேன், போய் பேசுங்கன்னு சொல்றான். இவர் பேசுறதுக்காக வரும்போதுதான் 2 பேர் வந்திருக்கிறது தெரிய வருது. என்னடா வெறும் 2 பேர் தான் வந்திருக்காங்கன்னு இவர் கேக்குறாரு. எல்லாரும் அந்த எரிபாபுவோட மீட்டிங்க்கு போயிருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த சின்ன பையன் கேக்குறான். சரி, அந்த வழியா போலான்ற மாதிரி இவருமே ஜீப் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு தான் இவ்வளவு கூட்டம் வந்தாங்கன்ற மாதிரி சோசியல் மீடியால ஏமாத்தலான்னு பாக்குறாரு. இதெல்லாம் கவனிச்ச அந்த எரிபாபு இருக்கார்ல, என்னடா உன் கூட்டத்துக்கு ஆளே வரல போலன்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவர் பதிலுக்கு கிண்டல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு, ஆனா சரியான பாயிண்டே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இவரோட ஒய்ஃபான சாரு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் பாத யாத்திரை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாத யாத்திரையா, நான் எப்ப சொன்னேன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உன்கிட்ட காசு இல்ல, பாத யாத்திரை தான் ஒரே வழி, நீ அதை பண்றேன்னு சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, என்னோட ஒய்ஃப் சொன்ன மாதிரி நான் பாத யாத்திரை பண்ண போறேன், இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப பாத யாத்திரை பண்ணிக்கிட்டே இவர் ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பிளக்ஸ் அடிக்க சொன்னார்ல, ஆளுங்க பிளக்ஸ் அடிச்சு மாட்டிருப்பாங்க. அந்த பிளக்ஸ பாக்குற மக்கள்லாம் இவர் செத்து போயிட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. பாவம், சீக்கிரம் போய் சேர்ந்துட்டான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காருல, பேய் தான் வருதுன்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க. ஏன் பயந்து ஓடுறாங்கன்னு பிளக்ஸ பார்க்கும் போதுதான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் மாதிரி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எதுக்காகடா இப்படி பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாரு. நீ தானே சுத்தி தீபத்தை வைக்க சொன்ன, அதனால தான் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டே பைத்தியக்காரனுங்களா, டிசைனா வைங்கடானா எதுக்காகடா இலவு விழுந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. ஹீரோ நடந்து வரும்போதுதான் சாக்கடை தண்ணி ரோட்ல போறத கவனிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ கூட ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரிலாம் இவர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்கன்னு அந்த சின்ன பையன் சொல்றான். இவருமே தூக்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரே வரதில்லை போல, டீச்சர்ஸ்லாம் வரவே மாட்டாங்க, நீங்க தூக்கிட்டு வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி சொல்றான். அட பாவி, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வர வஸ்டியன்னு புலம்புறாரு. இப்ப தண்ணி வேணும்னு கேக்குறாரு. தண்ணியோட கலரே வேற மாதிரி இருக்கு, இங்கெல்லாம் தண்ணி அப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்றாங்க. தெரியாதனமா இவர் குடிச்சிடுறாரு. இப்ப வயித்தெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் தான் இவருக்கும் ஊசி போடுறதுக்காக வராரு. என்ன இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாரு. இங்கெல்லாம் அப்படிதான்ப்பா, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்காம இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன ஊர் இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இத பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஆமா, சுத்தமா டெவலப் ஆகாம இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணோன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவருமே இந்த கிராமத்துக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரீல்ஸ் மாதிரி பண்ணி போட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் ரீல்ஸ் மாதிரிலாம் கிரியேட் பண்றாரு. ரோடு சரி கிடையாது, அதே மாதிரி தண்ணி சரி கிடையாது, ஹாஸ்பிட்டல் சரி கிடையாதுன்ற மாதிரி இவர் நிறைய காமெடி வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ற வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகுது. இப்ப எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு எம்எல்ஏக்கு பிரஷரா வர ஆரம்பிக்குது. ஏன்னா எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க பாத்தீங்களா, அதனால அவருக்கு கொஞ்சம் நெருக்கடி வந்துருது. மேல கட்சிக்காரங்களாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தொகுதி உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கான்,
அந்த தொகுதி நமக்கு ரொம்ப முக்கியம், அங்க ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா நிறைய சம்பாதிக்கலாம் பிளான் வச்சிருக்கோம், இவன் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல, உடனே இவனை அடக்கி வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அந்த எம்எல்ஏவும் இங்க இருக்க ப்ராப்ளத்தை உடனே சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாக்குற ஊர் மக்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லப்பா, நம்ம பண்ணதுனால இதெல்லாம் நடந்திருக்கு, இப்ப மக்கள் ஓட்டெல்லாம் நமக்கு தான் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த வாட்டி கண்டிப்பா உனக்கு தான் ஓட்டு போடுவோன்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. இதை கேட்கிறவர் இது மூலியமா கடனை அடைச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப எம்எல்ஏவும் இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்ற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து நீ எனக்கு அனுப்பி வைக்கணும், அது மூலியமா மக்கள் மத்தியில உனக்கு கெட்ட பேரை நான் ஏற்படுத்திடுவேன், இந்த விஷயத்த பண்றதுக்கு சன்மானமா உனக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரி சொல்றாரு. எவ்வளவு தருவீங்கன்னு ஹீரோ கேட்கும் போது 20 கோடி ரூபாய் தரேன்ற மாதிரி இவரும் கூட்டு போய் காசெல்லாம் காட்டுறாரு. இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. என்ன மச்சான் யோசிக்கிற, இதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம், காசை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவருமே டீல் ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என்ன சார் நீங்க பாட்டுக்கு 20 கோடியை தந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறான். அதுக்கு இந்த எம்எல்ஏ இருக்கார்ல, இந்த ப்ராஜெக்ட் மூலியமா 3000 கோடி கிடைக்க போகுது, அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 20 கோடி ரூபாய் ஒரு காசே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த மக்கள் சரியான ஏமாளிங்க, பண்ணதெல்லாம் வேற எவனோ கிரெடிட்ஸ் மட்டும் எனக்கு தந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதாவது இவர் பேசுறத யாரோ லீக் பண்ற மாதிரி இவரே ஒரு வீடியோவை செட் பண்றாரு. அந்த வீடியோவை எம்எல்ஏ அனுப்பிடுறாரு. எம்எல்ஏ அந்த எரிபாபுக்கு தந்து இதை பரப்ப சொல்றாரு. இப்ப சோசியல் மீடியா முழுக்க இந்த வீடியோ பரவ ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹீரோக்கு 20 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுல, அது மூலியமா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அந்த பேங்க்காரங்க கிட்ட இருந்து வாங்கிடுறது. இப்ப ஹீரோவோட வீடியோ சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டு இருக்கு. இவரை பாராட்டின மக்கள் எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை பத்தி அவன் இப்படிதான் மனசுக்குள்ள வச்சிருக்கான், இவன் பண்ண டிராமாவை நம்பி இவனுக்கு போய் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டுமே, இவன் சரியான ஃப்ராடா இருக்கான்ற மாதிரி எல்லாருமே இவரை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஹீரோ இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இதெல்லாம் அந்த எரிபாபு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எலெக்ஷனுக்கான ஓட்டிங் டேவே வந்துருது. எல்லாருமே ஓட்டு போடுறதுக்காக வராங்க. அந்த லைன்ல நம்ம ஹீரோனும் வந்து நிக்கிறாங்க. அதை பாக்குற இந்த எரிபாபு கிண்டல் பண்றான். உன் புருஷனுக்கு நீ மட்டும் தான் ஓட்டு போடணும், யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஒவ்வொருத்தரா உள்ள வந்து ஓட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்குலாம் அன்னைக்கே ஓட்டை எண்ணிடுவாங்க போல. அந்த மாதிரி ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. முதல் 2 சுற்றுலயும் ஹீரோ ரொம்ப கம்மியா இருக்காரு. இவங்களுமே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்க ஹஸ்பண்ட் ஜெயிப்பாருன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. எப்படி இறந்து போனார்னு கேட்கும் போது இந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு விவசாய நிலம் இருந்திருக்கும், ஆனா பேங்க்குக்காரங்க ஏமாத்தி அதை புடுங்கி இருப்பாங்க. கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வர போறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த பேங்க்குக்காரங்களை ஏமாத்தி வாங்க வச்சிருப்பாங்க. அதனால தான் எங்க எல்லாரோட இடமும் போயிருச்சுன்ற மாதிரி ஊர் மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க மட்டும் பாதிக்கப்படல, 100-200 குடும்பம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது எல்லாம் தெரிஞ்சோன்னா ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு கரப்ஷன் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப என்னோட மனசே மாறிடுச்சு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. நல்ல விஷயம், அந்த மாதிரியே பண்ணுங்கன்ற மாதிரி ஒய்ஃபுமே சொல்றாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த 20 கோடி ரூபாய் காசு இவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த காசை வச்சு இவரோட சொத்தை வாங்கிக்கிட்ட மாதிரி தானே காமிச்சாங்க. உண்மையில இவரோட சொத்தை இவர் வாங்கியிருக்க மாட்டாரு. மக்களோட இடத்தெல்லாம் அந்த பேங்க் புடுங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேங்க்ல இருக்க சில ஆளுங்க கிட்ட பேசுறாரு. அந்த இடம்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி 20 கோடி ரூபாய் தரீங்கல்ல, அதெல்லாம் தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே தந்திருப்பாங்க. ஆக்சுவலா பெரிய அரசியல்வாதிங்க அதை ஆட்டிய போடுற மாதிரி பிளான் இருக்கும். அதை மீறி இவர் இருக்கார்ல, அந்த பேங்க் ஆளுங்க கிட்ட இருந்து அதெல்லாம் வாங்கிடுறாரு. இதெல்லாம் இவரோட ஒய்ஃபுமே தள்ளி இருந்து கவனிச்சிருப்பாங்க. நீங்க சரியான விஷயத்தை தான் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, பாதிக்கப்பட்ட எல்லார் வீட்டுக்கும் போறாரு. இதுக்கப்புறம் இந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இவர் அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கே 20 கோடி ரூபாயும் செலவு பண்ணிருப்பாரு. அதனால நம்ம கடனை அடைக்க முடியல, என் மேல உனக்கு கோபம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கிறாரு. எந்த ஒரு கோபமும் இல்ல, இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட வீடியோ வைரல் ஆகும்போது ஒரு பெரியவர் போட்டு பயங்கரமா திட்டிருப்பாரு. ஆனா இப்பதான் ஹீரோ நமக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காருன்றது புரியுது. திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருப்பான்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் எமோஷனல் ஆயிட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட்டுக்கு இவர் மேல எப்பவுமே கோபம் இருக்கும். ஏன்னா தூக்கெல்லாம் வச்சிட்டு இருக்காருல, அந்த கோபம் இருக்கும். ஆனா இப்பதான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் எமோஷனலா பேசுறாரு. ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா எமோஷனலா ஆயிட்டு இருக்காரு. ஓட்டு போடும் போது ஒரு பொண்ணு மட்டும் நம்பிக்கையா இருங்கன்னு சொன்னாங்கல்ல, ஏன்னா நாங்கெல்லாம் உங்க ஹஸ்பண்டுக்கு தான் ஓட்டு போடுவோன்றதை தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. முதல் 2 கட்ட வாக்கு எண்ணிக்கையில ஹீரோ பின்தங்கி தான் இருந்திருப்பாரு. ஆனா கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கையில ஹீரோ தான் நிறைய ஓட்டு வாங்கியிருப்பாரு. இந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவோட டீமை சேர்ந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஹீரோனும் சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பாக்குற அந்த எரிபாபு டென்ஷன் ஆயிடுறாரு. இது எப்படா நடந்து
நடந்தது, நீங்களாம் யாருக்குடா ஓட்டு போட்டீங்கன்ற மாதிரி மக்கள் மேல கோவப்பட்டு இருக்காரு. மக்கள் நாங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கோவத்துல மக்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. தடுக்க வந்த ஹீரோயினையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஸ்டைலா என்ட்ரியை கொடுக்குறாரு. இது வரைக்கும் பொறுத்து பொறுத்து போனேன், இதுக்கு மேல பொறுத்து போக மாட்டேன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, எரிபாபுவையும் ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அவங்களுமே பயந்த மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மாப்பிள மாப்பிள அப்படின்ற மாதிரி அந்த அப்பா வராரு. ஊரை விட்டே ஓடி போயிருப்பாரு, இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. மாப்பிள, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த ஊருக்கு 3000 கோடியில ப்ராஜெக்ட் வரப்போகுது. அது மூலியமா என்னோட இடம் ஒண்ணு ஏறப்போகுது. முன்னாடி அது விலையே போகாத இடமா இருந்தது, இப்போ ஒரு 20 கோடி அது மூலியமா வரும். கடன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, அது ஏன் கடனாவே இருக்கட்டும், நானே சால்வ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க சொத்து சொகம்னு எதுவுமே எனக்கு தேவையில்லை, உங்க பொண்ணு மட்டும் போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உண்மையிலேயே செம்ம காமெடியா இருந்தது. நான் எல்லா காமெடியும் கவர் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தான் காமெடியை கவர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை முழுசா கூட பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.